நெதர்லாந்து நாட்டின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான துணை தூதுவர் ஆலிவியர் ஃபிராஸ் திருகோணமலை மாவட்டத்தின் வெருகல் பிரதேச செயலகத்திற்கு இன்று வியாழக்கிழமை 19ஆம் தேதி விஜயம் செய்தார். இதன்போது தித்வா புயல் மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கைட்ஸ் ஃபவுண்டேஷன் ஊடாக சுவிஸ் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதி உதவியை பெற்ற பயனாளிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இதில் வெருகல் பிரதேச செயலாளர் எம்.ஏ. அனஸ் அவர்களும் கலந்து கொண்டார். கடந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட வெருகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள சுமார் 500 பயனாளிகளுக்கு சுவிஸ் அரசாங்கத்தினால் தலா 27,000 ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்டிருந்தது. சுவிஸ் அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் வெருகல் பிரதேச செயலகம் ஊடாக பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கே இப்பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைப்பிலிடப்பட்ட பணத்தை பயனாளர்கள் பிரயோசனமாக பயன்படுத்தியுள்ளார்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக துணை தூதுவரின் இவ்விஜயம் அமைந்திருந்தது. இதன்போது பயனாளர்கள் உதவி செய்தமைக்கு நன்றிகளை தெரிவித்ததோடு தமது கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. So we are here today from Colombo. I am from the Embassy of Switzerland. The purpose of the visit today was to meet the communities and affected families by the cyclone Ditwa. Following the cyclone in December, the Swiss government provided a cash transfer to three districts in Trincomalee region, and we had the chance today to hear how the family have been using that cash for immediate recovery. So thank you for welcoming us in this region, in this district. We were happy to see all smiling faces and happy people despite the difficult circumstances. Yesterday, governor meet. No, what the reason? Yesterday we met the governor. We paid a courtesy visit to the governor, and the topic was to discuss with him the Swiss collaboration in Trincomalee and to hear from him as well what are the challenging in Trincomalee he is working on.